தாவீதின் தீர்க்க தரிசனம். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனனைப் போல அசையும். பூமியின் புல்லைப் போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். நீதியோடும் நியாயத்தோடும் விசாரிப்பார். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். தாவீது சாலமோனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய ஆளுகையை பற்றியும் இங்கு சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றியும் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்து சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்தியமானது, அது செழிப்பானது. தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபித்தபோது உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் என்று ஜெபித்தார். தாவீதின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார். தாவீதின் ஜெபம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தைகள் மேசியாவின் ராஜ்யத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய குமாரன் சாலமோனுடைய ஆட்சியை பற்றி இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அவற்றில் பல சாலமோனுடைய ராஜ்யத்திற்கு பொருந்தாது. சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் சாலமோனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் சாலமோனும் நம்மைப் போலவே ஒரு பாடுள்ள மனுஷர்தான். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருப்பது போல சாலமோனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவருடைய ஆளுகை சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் நிலைத்திருக்கப் போவதில்லை. சாலமோனும் அழிந்து போவார், அவருடைய ராஜ்யமும் அழிந்து போகும். தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் மேசியாவின் ராஜ்யத்தையே குறிக்கிறது. இந்த சத்தியத்தை யூத மார்க்கத்து ரவிமார்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். தாவீதின் வார்த்தைக்கு வியாக்கியானம் சொல்லும்போது தாவீது மேசியாவின் ராஜ்யத்தையே இங்கு குறிப்பிடுகிறார் என்று விளக்கம் சொன்னார்கள். சாலமோனின் ராஜ்யம் நீதியுள்ள ராஜ்யமாய் இருக்க வேண்டும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தை ஏசாயா 11, 3, 4 ஆகிய வசனங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமலும்
நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஏசாயா 11:3-4. கிறிஸ்துவின் ராஜ்யம் நீதியும் நியாயமும் உள்ளது. கிறிஸ்துவின் பிரமாணங்கள் எல்லாம் நீதியானவை, அவையெல்லாம் நித்திய பிரமாணங்களாகும். இந்த வானமும் பூமியும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையோ அவருடைய பிரமாணமோ அழிந்து போகாது. தேவன் தம்முடைய ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் ஆளுகை செய்வார், ஏழைகளையும் நியாயத்தோடு விசாரிப்பார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சகலமும் நீதியாயிருக்கும். நீதியின் விளைவுகள் வெளிப்படும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். ஏழைகளுக்கு நீதியை மறுக்கக்கூடாது. அவர்களுக்கு ராஜாவின் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். சாலமோன் ராஜா ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். எல்லா ஜனங்களுக்குமே நீதியும் நியாயமும் தேவை. ஜனங்களுக்கு ஒருபோதும் அநீதி உண்டாகக்கூடாது. யாரும் ஜனங்களை அநீதியாகவோ துன்மார்க்கமாகவோ ஒடுக்கக்கூடாது. எல்லோருக்கும் நீதி கிடைக்கச் செய்வது ராஜாவின் கடமை. தாவீது ராஜா இந்த வசனங்களில் சாலமோன் ராஜாவை பற்றி சொன்னாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய நீதியான ஆளுகையை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றியும் இங்கு தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கிறார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஏழைகளை நியாயத்தோடு விசாரிக்கிறவர். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு கிறிஸ்துவும் மலைப்பிரசங்கத்தில் உபதேசம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அதிலும் விசேஷமாய் அவர் ஏழைகளின் ராஜா. மேசியா செய்யப்போகும் காரியங்கள்: ஜனங்களை நீதியிலே நியாயம் விசாரிப்பார், ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார், ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரிப்பார், ஏழையின் பிள்ளைகளை ரட்சிப்பார், இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போல மனுஷர்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அவருடைய ஆளுகையில் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். அவருடைய சத்துருக்களை முழுவதுமாக முறியடிப்பார். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். கூப்பிடுகிற எளியவனை விடுவிப்பார். உதவியற்ற சிறுமையானவனுக்கு உதவி செய்வார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குவார். எளியவர்களின் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். கொலை செய்கிறவர்களை தண்டிப்பார். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய ஜனங்களின் ஜெபங்களை கேட்பார். எந்நாளும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சாலமோனுடைய ராஜ்யம் சமாதானமுள்ள ராஜ்யமாய் இருக்கும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். பர்வதம் என்பது மிகவும் உயர்ந்த மலையையும், மேடுகள் என்பது உயரமில்லாத சாதாரண மலையையும் குறிக்கும் வார்த்தை. சாலமோனுடைய ராஜ்யத்தில் பெரிய நீதிமன்றங்களும் சிறிய நீதிமன்றங்களும் இருந்தன. இவை இரண்டிலும் ஜனங்களுடைய வழக்குகள் நீதியாய் விசாரிக்கப்படும். இதனால் தேசத்திலே மிகுந்த சமாதானம் இருக்கும். சாலமோன் என்னும் பெயருக்கு சமாதானம் உள்ளவர் என்று பொருள். இவர் தன்னுடைய பெயருக்கு ஏற்ற பிரகாரமாக ஆட்சி நடத்துகிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் விசேஷித்த சமாதானம் இருக்கும். கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் மகிமையுள்ளது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள பகை முறிக்கப்படும். மனுஷர் தேவனோடு ஒப்புரவாவார்கள். மனுஷரும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாவார்கள். கிறிஸ்துவானவர் நம்முடைய சமாதான கர்த்தராய் இருக்கிறார். அவர் எல்லா பகையையும் முறிப்பார். இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஜனத்தில் சிறுமைப்படுக்கிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து
ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இருதயத்தில் பெருமையுள்ளவர்கள் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு இடுக்கண் செய்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை நொறுக்குவார். பிசாசானவன் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக தீங்குகளை செய்கிறான், ஜனங்களை ஒடுக்குகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ பிசாசை நொறுக்கி போடுகிறார். அவனுடைய சதி ஆலோசனைகளை முறித்து போடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிசாசானவனுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். ஏழைகளுடைய இரத்தம் சிந்துவதை கர்த்தர் விரும்புவதில்லை. அவர்களுடைய சரீரத்தில் இருந்து ஒரு சொட்டு இரத்தம் கூட அநியாயமாய் சிந்தக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏழைகளுடைய இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. சாத்தான் தன்னுடைய துர்க்குணத்திலோ முரட்டு குணத்திலோ வஞ்சகத்திலோ மனுஷருடைய இரத்தத்தை சிந்தக்கூடாது. அவன் மாத்திரமல்ல, அவனுக்கு கருவிகளாக செயல்படுகிற துன்மார்க்கரும் எளியவருடைய இரத்தத்தை சிந்துவதை கர்த்தர் அனுமதிப்பதில்லை. பிறருடைய இரத்தத்தை அநியாயமாய் சிந்துகிறவனை கர்த்தர் பழிவாங்குவார். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்துவே ராஜாவாகவும் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை நீதியாய் நியாயம் விசாரிக்கிறார். நம்முடைய இரத்தம் கர்த்தருக்கு உரியது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய இரத்தம் கீழே சிந்தாது. சத்துருவுக்கு நம்மீது வல்லமையோ அதிகாரமோ இல்லை. துன்மார்க்கர் நம்முடைய இரத்தத்தை சிந்தும்போது நம்முடைய இரத்தம் தேவனிடத்தில் பேசும். தேவன் நம்முடைய இரத்தத்தின் கூக்குரலை செவி கொடுத்து கேட்பார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவருடைய சுவிசேஷம் நிலைத்திருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த வாக்கியம் சாலமோனை குறிப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஏனெனில் சாலமோன் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் நிலைத்திருக்கவில்லை. அவர் மரித்து போனார். சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். அந்த தேவாலயமும் நீண்ட காலமாக நிலைத்து நிற்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமோ நிலைத்து நிற்கிறது. கிறிஸ்துவுக்கு பயந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லா தலைமுறையிலும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். கிறிஸ்துவுக்கு பயந்து ஜீவித்தார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷமாகும். சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் நாட்களில் நீதிமான் செழிப்பான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார்கள். தாங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் பிரகாரமாய் நீதியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறார்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். மனுஷரிடத்திலும் அன்பு கூறுகிறார்கள். பிறருக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறார்கள். மழையைப் போல இறங்குவார். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அவருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்கள், சமாதானமாய் ஜீவிப்பார்கள். கிறிஸ்துவின் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளையும் ஆறுதல்களையும் கொடுப்பார். அவர் புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தில் இறங்கி வரும்போது நிலத்தில் உள்ள மரங்கள் முழுமையாக வெட்டப்பட்டு பயங்கரமான வறட்சியாய் இருக்காது. அது புல் அறுப்புண்ட வெளியைப் போல இருக்கும். புல்லை அறுத்தால் அது மறுபடியும் முளைக்கும். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் புல் அறுக்கப்பட்டிருந்தாலும் அது மறுபடியும் முளைத்திருக்கும். அப்படிப்பட்ட புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போல கர்த்தர் இறங்கி வருவார். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் மழை பெய்யும் போது புல்வெளி பசுமையாயிருக்கும். ஒரு காலத்தில் புல் அறுக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதன் மீது மழையாக பெய்வதினால் அது மறுபடியும் வளரும், செழிக்கும். கர்த்தர் பூமியை நனைக்கும் தூறலைப் போல இறங்குவார். தூறல் பூமிக்கு ஆசீர்வாதத்தை தரும். நீதிமான் செழிப்பான். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். கிறிஸ்துவின் நாட்களில் நீதிமான் செழிப்பான். கிறிஸ்துவின் பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்துவின் பிரமாணமுடையவர்கள் நீதியாயும் கண்ணியமாயும் ஜீவிப்பார்கள். தேவனுக்கு பயந்து நன்மை செய்வார்கள். தங்களுடைய கடமைகளை உண்மையாய் நிறைவேற்றுவார்கள். மனுஷர் தங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பார்கள். இதனால் தேசத்தில் சமாதானம் மிகுந்திருக்கும். தேசத்தில் சமாதானம் மிகுந்திருப்பதினால் யுத்த ஆயுதங்களுக்கு வேலை இருக்காது. இதனால் போர் வீரர்கள் தங்கள் பட்டயங்களையும் ஆயுதங்களையும் விவசாய கருவிகளாக மாற்றுவார்கள். தங்கள் ஆயுதங்களை உழவு உழுவும் கருவிகளாக மாற்றி விவசாய வேலைகளை சமாதானத்தோடு செய்வார்கள். நிலத்தை பண்படுத்துவார்கள், விதை விதைப்பார்கள். கர்த்தர் பூமியின் மேல் மழையைப் போலவும் தூறலைப் போலவும் இறங்குவார். பூமி செழிக்கும். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பரிசுத்தமும் அன்பும் நிரம்பியிருக்கும். இவை ஒருபோதும் அழுகி போவதில்லை. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் உள்ளவர்கள் அவருக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சூரியனும் சந்திரனும் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ள மனுஷருடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் இருக்கும் காலம் வரையிலும் கிறிஸ்துவின் ராஜ்யம் நிலைத்திருக்கும். அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். அரசாளுவார். கிறிஸ்துவின் ராஜ்யம் விஸ்தாரமாகும். அது ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும். நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் இருக்கும். பரந்து விஸ்தாரமாய் இருக்கும். தம்முடைய ராஜ்யத்தை கிறிஸ்துவானவர் அரசாளுவார். சாலமோனுடைய ராஜ்யமும் விஸ்தாரமாய் இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியதன் பிரகாரமாய் சாலமோனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாய் இருக்கும். தாவீது இந்த வாக்கியத்தில் எந்த ஒரு சமுத்திரத்தின் பெயரையோ அல்லது எந்த ஒரு நதியின் பெயரையோ குறிப்பிட்டு சொல்லவில்லை. சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் என்பது ஒரு உருவக வார்த்தை. இது பூமி முழுவதையும் உருவகமாக குறிக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு முழு உலகமும் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவி இருக்கும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்தை பற்றி சொல்லுகிறார். மத்தேயு 24:14. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அந்நியர்களும் இருப்பார்கள், வனாந்திரத்தில் வாசம் பண்ணுகிறவர்களும் இருப்பார்கள். இவர்கள் உலக பிரகாரமான செய்திகளை கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இவர்கள் நிச்சயமாகவே கேட்பார்கள். இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருப்பார்கள். கர்த்தரை ஆராதனை செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தங்கள் மீது ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள். கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் வனாந்திரத்தில் வாசம் பண்ணுகிறவர்களையும் ஆளுகை செய்கிறார். விவசாயம் பண்ணுகிற குடியானவர்களையும் குடிசைகளில் எளிய நிலைமையில் வசிக்கிறவர்களையும் ஆளுகை செய்கிறார். அதே சமயத்தில் அரமனையில் வசிக்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஆளுகை செய்கிறார். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் புறஜாதிகளுடைய தீவார். இவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வருவார்கள். கர்த்தரை தங்கள் ராஜாவாக அங்கீகரிப்பார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் என்று தாவீது சொன்னது சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் பிரத்யட்சமாய் நிறைவேறிற்று. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவர் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். 2 நாளாகமம் 9:23-24. தாவீது சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்திலும் நிறைவேறிற்று.
கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். அவர்கள் வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எளியவர்களுக்கும் பலவீனருக்கும் உதவியற்ற சிறுமையானவர்களுக்கும் நீதி கிடைக்கும். தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார் என்று தாவீது சொல்லுகிறார். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். தாவீது தான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியுமாக திரும்ப சொல்லுகிறார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏழைகளை நியாயத்தோடு விசாரிக்கிறவர். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்தில் உபதேசம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அதிலும் விசேஷமாய் அவர் ஏழைகளின் ராஜா. எளியவனை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள காரியங்கள். தேவன் தமது பிரமாணத்தின் பிரகாரமாக எளியவனை பராமரிக்கிறார். தேவன் எளியவனை எப்போதும் மறந்து போவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வரப்போகிற மேசியாவின் ஆளுகையின் கீழ் எளியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். மனுஷன் எளியவனுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். எளியவனை ஒடுக்குகிறவர்களை கர்த்தர் சபிப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். எளிமையான நிலைமை ஜெபத்திற்கு கர்த்தரிடத்தில் பதில் கிடைக்கும் என்ற விசுவாசத்தை கொடுக்கும். எளியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உதவியற்ற சிறுமையானவனை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள காரியங்கள். கர்த்தர் தமது பிரமாணத்தின் பிரகாரமாக சிறுமையானவனை ஆசீர்வதிக்கிறார். சிறுமைப்பட்டிருக்கிறவனிடத்தில் பணம் கடனாக கொடுத்திருந்தால் அவனிடம் வட்டி வாங்கக்கூடாது. வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பார்க்க வேண்டாம். எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு குறைவாக தரித்திரருக்கு கொடுக்க வேண்டாம். திராட்சைத் தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமல் அதை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிட வேண்டும். நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை 7ஆம் வருஷத்தில் உன் ஜலத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்க விட்டுவிட வேண்டும். ஏழையும் எளியுமான கூலிக்காரனை ஒடுக்கக்கூடாது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறார். கர்த்தர் எளியவர்களுக்கு பண்ணிய வாக்குத்தத்தம். அவர்களுடைய ஜெபத்தை கேட்பார். சிறுமையானவர்களுக்கு உதவி செய்வார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு வரலும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். ராஜாவின் குமாரன் மகிமைப்படுத்தப்படுவார். அவருடைய தேசத்தார் எல்லோரும் அவரை நேசிப்பார்கள். ராஜா பிழைத்திருப்பார். அவர் பிழைத்திருக்க வேண்டும் என்று தேசத்தார் எல்லோரும் அவரை வாழ்த்துவார்கள். ராஜா வாழ்க, எந்நாளும் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவார்கள். ஜனங்கள் ராஜாவை வாழ்த்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் ஜீவிப்பதினால் நீங்களும் ஜீவனுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று ராஜாவின் குமாரன் சொல்லியிருக்கிறார். தேசத்தார் ராஜாவுக்கு வெகுமதிகளை கொடுப்பார்கள். ஜனங்களுடைய வெகுமதி தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் ராஜாவால் சம்பூரணமாய் ஜீவிக்க முடியும். ராஜாவுக்கு யாருடைய உதவியும் ஒத்தாசையும் வெகுமதியும் தேவையில்லை. ஆனாலும் ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். ராஜாவின் குமாரன் விசேஷித்தவர். ஆகையினால் அவருக்கு விசேஷித்த வெகுமதி கொடுக்கப்படுகிறது. ராஜாவின் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். ஜனங்கள் சாலமோனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். ஜனங்களுடைய ஜெபம் சாலமோனுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. அவருடைய ஆளுகை ஜனங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுத்தது. தாவீது இங்கு தன்னுடைய குமாரன் சாலமோனை பற்றி சொல்லும்போது
இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஜெபங்கள் எதுவும் தேவையில்லை. நம்முடைய உதவிகளோ ஒத்தாசைகளோ இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. நாம் அவரை கனப்படுத்தாவிட்டாலும் அவர் கனமுள்ளவராகவே இருப்பார். அவரை நாம் மகிமைப்படுத்தாவிட்டாலும் அவர் மகிமை உள்ளவராகவே இருப்பார். அவரே மகிமைக்கு பாத்திரர். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேசியாவின் வருகைக்காக ஜெபம் பண்ணினார்கள். அதற்காக அவர்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார்கள். மேசியாவை பற்றி சொல்லும்போது அவர் வரவேண்டியவர் என்று சொன்னார்கள். இப்போது இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவி செல்ல வேண்டும் என்றும் அவருடைய ராஜ்யம் பூமியிலே எல்லா இடங்களிலும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இதுவே அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் என்னும் வாக்கியத்தின் பொருளாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எப்போதும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். அவர் எந்நாளும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். ரட்சிக்கப்பட்டவர்களிடம் இருக்க வேண்டிய காரியங்கள்: தாராளமாக காணிக்கை கொடுக்கும் கரங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் இருதயம், எந்நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் நாவு. நகரத்தார் செழித்தோங்குவார்கள். பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும். பூமியின் புல்லைப் போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். சாலமோனின் ஆட்சி காலத்தில் பூமி செழித்திருக்கும். தானியமும் ஆகாரமும் தாராளமாய் கிடைக்கும். தேசத்தில் ஐஸ்வர்யம் செழிப்பாய் இருக்கும். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒருபிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும். மலைகளின் உச்சியிலே தானியம் விளைந்திருப்பது அடர்ந்த வனாந்தரம் போல இருக்கும். லீபனோனின் கேதுரு மரங்களைப் போல தானிய பயிர்கள் அகலமாகவும் பருமனாகவும் இருக்கும். அவை கேதுருவைப் போல பலமுள்ளதாயும் இருக்கும். தாவீது தேசத்தின் செழிப்பை பற்றி சொல்லும்போது மேசியாவின் நாட்களில் சுவிசேஷத்தின் விதை எவ்வாறு செழித்து வளரும் கனிதரும் என்பது பற்றி தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கிறார். புறஜாதியாருடைய தேசம் பூமியிலே மலைகளின் உச்சியைப் போல வறண்டிருக்கிறது. இங்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட விதை ஏராளமாய் கனிதருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்கள் திரளாய் அறுவடை செய்யப்படுகிறார்கள். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 4:35. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். மத்தேயு 9:37-38. நகரத்தில் ஜனங்கள் மிகுதியாய் வந்து குடியேறுவார்கள். பூமியின் புல்லைப் போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாயிருப்பார்கள், பசுமையாய் செழித்திருப்பார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். தாவீது இந்த வசனத்தில் சாலமோனை பற்றி சொல்லுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கிறார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய மகிமையும் நித்தியமானது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யத்திலே நித்திய சந்தோஷம் உண்டாயிருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சதா காலமும் ஆளுகை செய்வார். சாலமோனின் ஆட்சி காலம் முடிந்து போயிற்று. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தலைமுறை தலைமுறையாய் பயந்திருக்கிறார்கள். சூரியன் உள்ள மட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். மனுஷர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் மூலமாய் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்.